இந்தியா சுதந்திரம் வாங்கினப்ப உருவாக்குன கொள்கையை வச்சுக்கிட்டே ரொம்ப காலம் பயணிச்சுச்சு. கடைசி 10 வருஷத்துல தான் அதில் தூக்கி வீசணும். அதில் முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அணிசேரா கொள்கை. இந்த கொள்கையால இந்தியாவுக்கு ஏதாச்சும் லாபமான்னு கேட்டா, ஒரு லாபமும் இல்ல. 5 காசு மைலேஜ் இல்லாத விஷயம் தான். காரணம் தெளிவா நீ ரஷ்யா ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பண்ணிரும். ஆனா இப்ப இந்த விவகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ரஷ்யா, அமெரிக்கா இரு துருவங்கள் கிட்டயும் நம்மனால மைலேஜ் எடுக்க முடியுது. இன்னமும் அவர்கள் நம்ம பின்னாடி தான் நிக்கிறாங்க. நம்மள எதிர்த்து 2 பயலுகளும் நிக்கவே இல்ல. இந்த அணிசேரா கொள்கைய தூக்கி போட்டனால, இது மட்டும் மைலேஜா அப்படின்னு கேட்டா, பெரிய மைலேஜ். நம்ம அத கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தது யாருக்குன்னா, சீனாவுக்கு தான். நம்ம தூக்கி போட்டதுக்கப்புறம் சீனா தான் மிரளுது. சீனாவுக்கு எதிரா உருவாகக்கூடிய கூட்டணியில இந்தியா நுழையுது. ஆட்டோமேட்டிக்கா அந்த பகுதி பிராந்திய வல்லரசு ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டேஜ் ஏறுது. அதே சமயம் இந்தியாவும் சீனாவுக்கு எதிரா ஒரு கூட்டணிய உருவாக்குது. இதுவும் சீனாவ பாதிக்குது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, குவாட் அமைப்பு இதெல்லாம் தாண்டி இப்ப சீனாவுக்கு வம்பு இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் இந்தியா ஆயுதங்கள் சப்ளை பண்ணுது. இத தடுக்கவோ, இல்ல மிரட்டவோ வந்தா ஒரு பெரும் கூட்டத்தோட இந்தியா போய் நிக்கும். இந்தியா மட்டும் தனியா போய் நிக்காது. அந்த மாரி ஒரு சிக்கலான விஷயம் இப்ப சீனா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அணிசேரா உருப்படாத அணிசேரா கொள்கைய தூக்கி வீசினதுக்கு அப்புறம் தான், நம்ம எதிரி இப்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்கான். அதுவரை அவன் தான் மஞ்ச குளிச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த கொள்கையால நமக்கு பெரிய பெனிஃபிட் ஒண்ணுமே இல்ல. மைலேஜே இல்லாம ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அத தூக்கி போட்டதுக்கப்புறம், ஒரே அணியில தான் இருக்க முடியும், அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும் அப்படிலாம் பயமுறுத்துனாய்ங்க. அத கையில வச்சிருக்கும்போது கூட நம்ம ரஷ்ய அணியிலேயே தான் இருந்தோம். அமெரிக்க அணியில பெரும்பாலும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. அந்த கொள்கையும் தூக்கி வீசிட்டோம். ரஷ்யா கிட்டயும் நம்மளால மைலேஜ் அனுபவிக்க முடியுது. அமெரிக்கா கிட்டயும் அனுபவிக்க முடியுது. சிக்கலான நேரத்திலயும் 2 பயலுக கிட்டயும் மியூச்சுவலா நம்மளால டிராவல் பண்ண முடியுது. உலகமே பயந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உக்ரைன் யுத்தம். அதுல நமக்கான மைலேஜா ரொம்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம். அழகா ரூபி, ரூபிள் ட்ரேடையும் முடிச்சுக்கிட்டோம் வெற்றிகரமா. அதே மாரி இந்த பக்கம் அமெரிக்கா கிட்டயும் பல டீல்கள் அதே காலகட்டத்தில பண்ணோம். அமெரிக்கா கண்ணையே உறுத்தல. இந்தியாவோட நலன் சார்ந்து பயணிக்குது. அதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு வெள்ளை மாளிகை ஸ்டேட்மெண்ட் விடுற அளவுக்கு இந்திய ராஜதந்திரம் வளர்ந்து நின்னுச்சு. அதே மாரி அதுக்கு ஈக்குவலான விஷயம், அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத இன்னொரு விஷயம் தான், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர்களோ, இல்ல பிரதமர்கள், அந்த மாரி ஒரு அரசு கூட மட்டும் தான் இந்திய அரசு பயணிக்கும் அப்படிங்கிறது தான். இராணுவ ஆட்சியாளர்கள் கூட பயணிக்காது. அதே மாரி ஏதாச்சும் ஒரு குழு போய் அந்த நாட்ட பிடிச்சுக்கிட்டா, அந்த அமைப்பு இருக்கிற வரையும் பயணிக்காது. அமைப்புகள் கூடயோ, இல்ல இராணுவ சர்வாதிகாரிகள் கூடயோ இந்திய அரசாங்கம் பயணிக்காது அப்படிங்கிறது தான். இதையும் தூக்கி வீசிட்டோம். இத தூக்கி வீசினதும் யாருக்கு பாதிப்பு அப்புட்ன்னா, சீனாவுக்கு தான். பாகிஸ்தானுக்கு தான். ஏன் அப்புட்ன்னா, இத தூக்கி வீசினப்ப நம்ம ஆப்கானிஸ்தான்லயும் உறவு வைக்கிறோம் தாலிபான்கள் கூட. நேரடியோ, மறைமுகமோ. ஆனா நம்மளோட பிரசன்ஸ் அங்க ஆழமா இருக்கு. நம்மளோட ஃபுட் பிரிண்ட் இல்லாத இடமே இல்லன்னு ஆயிப்போச்சு. ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான விட இந்தியாவால அதிகமா சாதிக்க முடியும்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தோம். இந்த கருமத்த தூக்கி வீசினதுக்கு அப்புறம் தான் இத சாதிக்க முடிஞ்சுச்சு. அதே மாரி இந்த கருமத்த தூக்கி வீசினதுக்கு அப்புறம் மியான்மர் இப்ப நாடு யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னே தெரியல. காரணம் ஒரு பக்கம் இராணுவத்தோட கண்ட்ரோல். இன்னொரு பக்கம் அங்க உள்ள பெரிய அளவு விடுதலை இராணுவ கண்ட்ரோல்ல இருக்கு. பல அமைப்புகள் சேர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. இராணுவம் பின்வாங்கிட்டே இருக்கு. இவர்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கார்கள். ஒரு ஸ்டேஜ்ல இராணுவமே இருக்காது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி சிறிய நிலப்பரப்போட உட்கார்ந்துக்க வேண்டியது தான் பர்மாவோட இராணுவம். மியான்மரோட புரட்சி படை தான் முழுவதும் டிராவல் பண்ண போகுது. இந்த மாரி பயங்கர சிக்கலான ஒரு நிலைமை. யாருகிட்ட நாடு போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா 2 பேர்ல யார் அதிக பலமா இருக்கார்கள் அப்படின்னு கேட்டா, இராணுவ ஆட்சியாளர்கள் கிடையாது. ஏற்கனவே மக்களாட்சிய தூக்கி எறிஞ்சு தான் இராணுவம் வந்து உட்கார்ந்திருக்கு. அந்த இராணுவத்தையும் தூக்கி எறிஞ்சு இன்னொரு ஒரு புரட்சி படை வந்து உட்காருது. அந்த புரட்சி படையோட கை பல பகுதிகள்ல ஓங்கி இருக்கு. அங்கிருந்து அவர்கள பின்வாங்க வைக்க முடியுமா அப்படிங்கிறதே சந்தேகம். முடியாதுன்னே சொல்றார்கள். நாட்கள் உருண்டு ஓட ஓட இந்த பக்கம் இராணுவம் தான் பின்வாங்கிட்டே போய் தப்பிச்சு ஓட வேண்டியதுதான். இப்படி சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில சீனா என்னென்னமோ உள்ளுக்குள்ள புகுந்து பண்ணுது. நம்மளும் நமக்கு தேவையானதை மறைமுகமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதே சமயம் இப்ப இவ்வளவு சிக்கல் உள்ள பகுதிகள்ல போய் போர்ட் எடுக்கிறோம். இந்த போர்ட் எடுக்கிற வச்சு தான் சீனா இந்தியாவை சுத்தி வளைச்சிருச்சு.
தாக்கப்போது இந்தியா சிதறப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்த காலமும் இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதான் பெரிய பேச்சா ஓடும். இப்ப அப்படி கிடையாது. சீனா எடுத்த போர்ட்ட வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத இந்தியா தெளிவா காட்டுச்சு. அதுபோக நம்மளும் ஈரான், மியான்மர் போன்ற பகுதிகள்ல போர்ட் எடுக்கிறோம். இதுல மியான்மர்ல போர்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது நான் சொன்ன இந்த சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ராணுவம், இன்னொரு பக்கம் புரட்சிப்படை. இந்த மாரி திசை பக்கமே இந்தியா பார்க்காத காலகட்டம்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் கிடையாது. உள்ளுக்குள்ள போய் அரசியலும் பண்ணுவோம், ராணுவ நடவடிக்கையும் பண்ணுவோம், உளவுத்துறையும் புகுந்து விளையாடும். அதே மாரி வர்த்தகத்தையும் நாங்க செய்வோம்டா. யார் எங்கள தடுக்க முடியும்? தடுக்கக்கூடிய ஒரே ஆள் சீனா தான். சீனாவால தடுக்கவே முடியல. சீனாவால ஒட்ட நறுக்கி தான் அந்த பகுதிகள்ல இந்தியாவோட கொடி பறக்குது. இது துறைமுகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான். காரணம் என்ன அப்புட்னா, நம்மளோட ஃபுட்ஃபால் அங்க ஜாஸ்தி ஆகுது. ஏற்கனவே இங்க அந்தமான், அதுக்கு அடுத்த ஃபுட்ஃபால்னு பார்த்தோம்னா, சித்துவே மியான்மர் போர்ட். இத 2யும் வச்சுக்கிட்டே நம்மனால ஈஸியா சீனாவ எப்படி வேணாலும் பயமுறுத்த முடியும். பயமுறுத்தலாம், சீனாவ முழுகடிக்கலாம், கதற விடலாம். அந்த மாரி ஒரு லொகேஷன மேப் பண்ணி தூக்கியிருக்கோம். யார் வந்தாலும் சரி, அந்த போர்ட் நம்மகிட்ட தான் இருக்க போது. முழு கண்ட்ரோல் வந்துருச்சு. இந்த மாரி சூழ்நிலையில தானே, அங்க உள்ள இனக்குழுவும் இந்தியாவுக்கு ஆதரவு தான். ராணுவமும் இந்தியாவுக்கு ஆதரவும் இல்ல, எதிர்ப்பும் இல்ல. சீனா கைவிட்டானா, இந்தியாவும் கைவிட்டா முடிஞ்சு போச்சு. சீனாவ நம்புனோம் அப்புட்னா, மொத்த நிலப்பரப்பு போயிரும். இந்தியாவ நம்புனோம் அப்புட்னா, அமெரிக்கா போன்ற நாடுகளோட அச்சுறுத்தல் இல்லாம வாழலாம். ஏன் அப்புட்னா, மியான்மர கண்ட்ரோல் பண்ணணும்னா, சீனாவோ, இந்தியாவோ நெனச்சா தான் முடியும். அமெரிக்கா நேரடியா தலையிட்டு பெருசா அவர்களுக்கு அங்க ஆதாயமும் கிடையாது. அமெரிக்கா நினைக்கக்கூடிய வர்த்தகமும் அங்க கிடையாது. என்னதான் அங்க அரிசி, மீன் அப்படின்னு மஞ்ச குளிச்சாலும், அமெரிக்கா எதிர்பார்க்கக்கூடிய வளங்கள்லாம் இல்லை. இதுநாள் வரையும். இனிமே சேட்டலைட் கண்டுபிடிச்சா உள்ள குதிச்சுருவாய்ங்க. அதனால இப்போதைக்கு நம்ம தான் பெரிய ஆள். நம்ம தயவு தான் அவர்களுக்கு தேவை. அங்க ப்ராஜெக்ட்டையும் சைன் பண்ணி எடுத்துட்டோம். சீனாவுக்கு வருங்காலங்கள்ல எல்லா பகுதிகள்லயும் தரமான ஆப்பு தான். சுத்தி சுத்தி போர்ட் போட்டியே, இந்த போர்ட்ட பிடிக்க வக்கு இருக்கா? அப்படின்னு இந்தியா கேட்கிற அளவுக்கு சீனாவோட நிலைமை ஆயிப்போச்சு. கேட்கிறார்கள். பல சேனல்கள்ல இத கேட்க ஆரம்பிச்சிருக்கார்கள். சீனாவ மேண்டலின் மொழியிலேயே போய் வம்பிழுக்குறாங்க. ஏன் அப்புட்னா, பட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு சீனா ஆடுச்சு. இப்ப நம்ம சீனாவுக்கு எதிரா காய்களையும் நகர்த்துறோம். இப்படிலாம் நகர்த்துறோம்னு சீன மக்களுக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன் அப்புட்னா 2 விதம். கம்யூனிஸ்ட் பார்ட்டிய இன்னைக்கே அடிச்சு ஒழிக்கணும். சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டிய. அதிபர் ஷி ஜின்பிங்க. அதே சமயம் இந்த கட்டமைப்பே சீனாக்குள்ள இருக்கக்கூடாதுல்ல. டேய் உங்களையெல்லாம் ஏமாத்துறாய்ங்கடா அவனுங்க அப்படின்னு சொல்லி, அமெரிக்கா செய்கிற வேலைய டெல்லி இப்ப இறங்கி செய்யுது. இதுதான் இப்ப சீனாவ ஆட்டி படைக்குது. இப்ப இதுக்கு கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறதா? இல்ல உள்ளூர்ல இந்த செய்திய கொண்டு போய் சேர்க்கிற இந்தியாவோட அந்த உளவு ஆலைகள கவுண்டர் பொசிஷன் எடுத்து மடக்கிறதா? ஒண்ணும் புரியாம அதிபர் ஷி ஜின்பிங் எங்க உட்கார்ந்திருக்காரோ! ஆனா கூடிய சீக்கிரம் தெருவுக்கு வந்துருவார்.